சக்கத்திலே வணக்கம் உங்கள் காலத்தாய் மகன். இப்போ நம்ம மலையில் ஒரு பெரிய மயில் ஒன்று வந்துச்சு. அந்த மயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வலை வாங்கி விடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு 100 செட்டு வலை நிற்கி. அவ்வளோ நம்ம ஒரு பெரிய மீன் ஒரு வலையில் வந்துச்சு. மயில் அந்த மீன் பேர் இந்த பாருங்க. வாங்க பார்ப்போம். எத்தனை மால் மண்டுக்கு போட்டு மண்டுக்கு தட்டியிருக்காங்க பாருங்க. ரைட்டா தொட்டாப்புல ஒரு பெரிய மயில் வந்துச்சு. எதுக்கு மயில் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, பாருங்க ரெக்கைய பாருங்க. மயில் எப்படி மலை அடிச்சா மயில் ஆடுமோ அதே மாதிரி இவர் கடல் மேலே ஆடுவாரு. அழகா விரிச்சு ஆடிட்டு போவார். இங்க இதுல பாருங்க வாழையில மாதிரி இருக்க அடியே திட்டா அடி லேசா கழுவி விட்டு அப்படியே சோத்த போட்டு தின்றலாம். நம்ம பாருங்க அள்ளி நல்லா எடுத்து விடுறோம். இப்போ வலையில இருந்து கழிச்சுருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறோம் வீடியோல. இதை மடக்கி விட்டுக்கலாம். காத்து வீசோட செய்யலாம். இந்த பாருங்க வாழை பாருங்க. தூக்குங்கப்பா, வெயிட்டா இருக்குப்பா. அடிவா அடிவா பெண்மை எங்களுக்கு அதை விடு. அது தடை மட்டும் விடுறா. பாருங்க பயங்கரமா இருக்காரா. சரியான எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதுல. இங்க பாருங்க மீனை பெரட்ட கூட முடியல. பெரட்டு இவரும் வேற ஒரு அழகான மீன் தான். கீரை வித்தியாசமான நிறைய பொருள் இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்காரு. நீங்க இருக்கிற ரெக்க மாதிரி சும்மா வைக்கல. எங்கிட்ட பார்த்தா ரெக்கையத்தான் இருக்கு. பெரியாரு சொல்லியிருக்காங்க இது மயில். நாங்களும் சொல்றோம். இங்க இருக்க எங்கிட்ட பார்த்தாலும் ரெக்கையாத்தான் இருக்கு. இங்க பாருங்க இது வாய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. குகை மாதிரி இருக்கும் வாய். மழை பெஞ்சுனா இது கடலுக்குள்ள ஆடும். இந்த இன்னொன்னு சொல்றப்ப மழை பெஞ்சுச்சுன்னா இது கடல்ல ஆடுமா அந்த அளவுக்கு. இந்த பாருங்க இதோகை பாருங்க வச்சு காட்டுறேன். வா சூப்பரா இருக்கு. வா பாருங்க காத்து கூட வீசிக்கலாம் பழகு. இந்த தோகை வச்சு வீசவா வீசவா வா 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 வா. ஒரு அழகான ஒரு பிறவின்னு கூட சொல்லலாம். ஆளை அந்த அளவுக்கு ஒரு பாய் போட்டு அடிச்சு போகிறோமோ வளத்துல அதே மாதிரி போவார்களுக்கு கடலுக்குள்ள. பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க வாயில பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி தான் இருக்கு. உள்ள இந்த இருக்குல்ல இங்க இருந்து பிடிச்சா கிளிப்பாக தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு. இவருக்கு பல்லு பொடிசா தான் இருக்கு. ரொம்ப எல்லா மீனும் இருக்கும். பெரிய மீனுக்குலாம் பெரிய பெரிய பல்லு இருக்கு. இவருக்கு வந்து பல்லே பொடிசா தான் இருக்கு. ஆனா அதை வச்சு அவர் கட் பண்ணவே கட் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப மாதிரி காட்டுமா. இங்க பாருங்க இதான் அதோட பல்லு. அதோட பல்லு இதான் மெத்தடு. பாருங்க வேற பல்லு எல்லாம் இருக்காது. நம்ம உள்ளாக்க போனா ஊனே வந்து ரொம்ப மாதிரி தான் இருக்கு. சரி சரியா சொல்லிட்டீங்களா? அது காட்டுப்ப அதான் காட்டு சொல்லிருக்கீங்க. எவ்வளோ இதா என்ன அந்த சுக்கா மாதிரி இதுக்கு ஒன்றும் இருக்குமோ அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு போறதுக்கு. நீ நேர் ஓடணும். வா சூப்பரா இருக்குப்பா. எப்படி இருக்கு இப்படித்தான் ஓடுங்க. நல்ல சும்மா தரையிலேயே ஓடும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இப்படிதான் ஓடும் கடல்லையும். கரையை வைக்கவே இந்த அளவுக்கு இருக்குன்னா கடல் எப்படி ஓடும் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குங்க. வேற லெவலு போங்க. செமையா இருக்கு. அது சிறகுல பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியா அழகா வச்சு இது ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை. மயில் சிறகுன்னு சொல்றது இதனால மயில் மீன் சொல்லுவோம். இருக்குது பயங்கரமா இருக்கு. கடவுள் ஒவ்வொரு படைப்புகள் படைப்பாரு. ஆனால் இது ஒரு படைப்பு.
பிஞ்சிட்டு எடுக்கு அதை கையை விடாதீங்க. ஆ மேல சராவிரி மயில் சராய பாத்தீங்களா சக்கத்திலே கை வைக்க இது போல நம்ம கலர் கலரா கடல் தாய் மகன் வீடியோல வரும். அடுத்து பார்த்து காணிங்க. ஏ கீழே வை மீட்டர் ஐயா ஐயா நம்ம வந்து ஆளுகடல்ல தொழில் பார்த்து இருக்கனால நமக்கு இந்த மீன் வந்துச்சு இன்னைக்கு. ஆயிரம் போகத்துல தொழில் பார்த்து ஆளுகடல் போட்டு நம்ம வருகிறது. இந்த போட்டை சும்கனி கட்டிய அது வந்து கேரளா போட்டு கொச்சின் கொல்லத்துள்ள போட்டுக்க. இப்போ நம்ம அருகில் தொழில் பார்க்காக இது வந்து தூண்டிக்கு இழுவ போட்டு வருவோம். இங்கே நம்ம ஊர் கடை வந்து தொழில் பார்த்துக்கிருக்காங்க. ஓன்னு ஒரு 2 செட் நிற்கிது. விடிஞ்சிருச்சு இன்னைக்கு. இப்போ மலையில் ஒரு மீன் வருது. என்ன மீன் வருதுன்னு தெரில. எல்லாம் அடிக்குது. மாவளா 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 வருதுடா. மாவளா இப்போ அட்டின் மாவளா தொட்டாப்பு தட்டா தட்டா சுமாரு தொட்டாப்பு மாலே இழந்துருக்கு கேட்டா மாவளா. ஆமாம், இவர் தான் வந்து ஆதாம் காலத்தில் உள்ள பெரிய மனிதன். காமிங்க அந்த முகத்தை. அவர் எப்பவுமே பீடி அடிப்பார் எங்கள் குளத்தில். எடுத்தாச்சு எடுத்தாச்சு. வேம வாங்க கொடுக்கு செட்டு விலங்கு நிற்கி ஏண்டு. அதுக்கு நேரம் வருமா அவளை. ஏய் ஏதடே ஏதடே கொடுக்கு செட்டு விலங்கு தெரிஞ்சு. நல்லா வளைஞ்சு வருது. இன்னைக்கு மொத்தமே நமக்கு ஒரு பருமீன் தான் வந்திருக்கு. இன்னும் 2 செட் நிற்கிது. பார்ப்போம் பருமீன் எத்தனை வரும்.